Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி சுட சுட தட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அத 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இத வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுலயே 3 ஸ்பூன் உளுந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண உளுந்த அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து தட்டை செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச உளுந்த அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இத சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியா கொஞ்சமா பட்டர் எடுத்து மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த மாவு காயாம இருக்கும். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லனா சில்வர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்ப இத ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேன்ல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருந்த தட்டைய சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்க இதே மெத்தட்ல தட்டை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.